சட்டம் எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னா, சார் என்ன நீ வந்து உங்க அம்மாகிட்ட பேசக்கூடாது, உங்க அப்பாகிட்ட பேசக்கூடாது, உன் தங்கச்சி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா, அது எமோஷனல் த்ரெட். எனக்கு எமோஷனல் அஃபென்ஸ். நான் உன் மேல கேஸ் குடுப்பேன். உன்ன நான் ஜெயிலுக்கு உள்ளார அனுப்புவேன். என்ன வேணா பண்ணுவேன். ஆனா, நான் வந்து ஹஸ்பண்ட சொல்லுவேன். ஒரு பெண் வந்து கணவன சொல்லுவாரு, "நீ வந்து உங்க அம்மா கிட்ட பேசக்கூடாது, உன் அப்பா கிட்ட பேசக்கூடாது, உன் தங்கச்சி கிட்ட பேசக்கூடாது" அப்படின்னு. அவரு எந்த ஆக்ட் கீழ உங்க மேல கேஸ் போட முடியும்? எந்த இடத்துல அவருக்கு அப்ப அதுக்கு எமோஷனல் த்ரெட் இல்லையா? பெண்ணுக்கு மட்டும் தான் எமோஷனல் த்ரெட். ஆணுக்கு எமோஷனலா த்ரெட்டே கிடையாது. ஆண் தண்ணி அடிச்சா நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நான் தண்ணி அடிச்சாலும் நீங்க நார்மலைஸ் பண்ணுங்க. ஆண் இதெல்லாம் பண்ணாருங்கிறதுனால நீங்க ஏத்துக்கிட்டீங்க இல்லையா? அதனால நான் இதெல்லாம் பண்ணாலும் நீங்க ஏத்துக்கோங்கங்கிறது வந்து எந்த வகையில ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாவே எனக்கு தெரியல. இதனால பாதிக்கப்பட போறது என்ன அப்டின்னா, இனி வரக்கூடிய சமூகமும், இனி வரக்கூடிய குழந்தைகளும் மட்டும் தான். ஏன்னா, அவங்களுக்கு எது சரி, எது தவறு அப்படின்னு சொல்லவே இங்க ஆள் இல்ல. என் அப்பா தண்ணி அடிச்சுட்டு வரும்போது, என் அம்மா வீட்ல உட்காந்து ஆம்லெட் போட்டு குடுத்தாங்க அப்படின்னாலும், இவரு இப்படியே தண்ணி அடிச்சுட்டு வந்து இந்த வீட்ட இப்படியே பண்றாருன்னு எங்க அம்மா பொலம்புன பொலம்பல், தண்ணி அடிக்கிறது தப்புன்னு எனக்கு கத்துக் குடுத்துருக்கு. சரியா? ஆனா, அப்பா தண்ணி அடிச்சுட்டு வருவாரு. அம்மாவும் இன்னொரு பக்கம் தண்ணி அடிச்சுட்டு நிப்பாங்கன்னும்போது, இது சரி அப்படின்னு தான் இனி வரக்கூடிய சமூகம் ஏத்துக்க போகுது. இனி வரக்கூடிய குழந்தைகள் ஏத்துக்க போறாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்க எது சரி, எது தவறுன்னு சொல்லிக் குடுக்கவே ஒரு அம்மாவோ, ஒரு அப்பாவோ, ஒரு ஃபேமிலியோ இல்ல. ஏன்னா, இந்த தவறை தட்டி கேட்க நானும் தவறு செய்வதுதான் சரி அப்படிங்கிற ஒரு சமூகத்துல தான் நம்ம இருக்கோம். ஒரு மனநிலையில தான் நம்ம இருக்கோம். இந்த மனநிலையில மாற்றம் வந்தா மட்டும் தான், இனி வரக்கூடிய ஜெனரேஷன் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட உலகம், நம்மளோட வாழ்க்கைன்னு பார்க்க போறோம். இனி வரக்கூடிய உலகத்துக்கு நீங்க நல்லதோ, கெட்டதையோ சொல்லிக் குடுத்துட்டு போனோம் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு எது நல்லது, கெட்டதுன்னு தெரியணும். அத டிஸ்கஸ் பண்ற ஒரு ஃபேமிலி வேணும். டிஸ்கஸ் பண்ற ஒரு சமூகம் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.